மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக கடந்த நாட்களிலே 24ஆம் சங்கீதம் வரைக்கும் நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு 25ஆம் சங்கீதம் அது முழுவதுமாக தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதிலே இந்த நாள் முதல் நாள் தியானமாக நாம் பார்க்க வேண்டிய வசனம், பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். என் தேவனே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதே. மன்னாவினுடைய தலைப்பு, கர்த்தரை நம்பியிருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பியிருப்போர், நாங்களும் அவரைத்தான் நம்பியிருப்போம், நாங்களும் அவரைத்தான் முழுமூச்சாய் நம்பியிருப்போம், முழுமையாய் நம்பியிருப்போம். எங்களை நிச்சயம் கர்த்தர் நடத்துவார், தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்கிறதான அந்த சிந்தையோடு கூட நாங்கள் முழுமையாக அவரையே நம்பியிருந்ததன் நிமித்தமாக ஒவ்வொரு காரியங்களையும் சந்தித்தார். ஒவ்வொரு தருணத்திலும், ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலைகளும் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் கடந்து போகும் போதெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு துணை செய்ததை இன்றும் நாங்கள் அதை சிந்தித்து பார்க்கும் போது நாங்கள் பரவசம் அடைகிறோம். அன்பான தேவச்சனமே, கர்த்தரை நம்புவோர் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் அடிக்கடி பிரசங்கத்திலே சொல்லுகிறது உண்டு, கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் தெம்பாயிருப்பீர்கள். கர்த்தரை நம்பாதவர்களுக்கு வம்பு வருகிறது, ஆனால் நம்புகிறவர்களுக்கு தெம்புதான் வரும் என்று சொல்லி நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுகிறேன். நீங்களும் கர்த்தரை நம்புங்கள், நீங்களும் கர்த்தரை நம்புங்கள், வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரன் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 22ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பி யாரும் வெட்கப்பட்டு போனதாக அகராதியிலேயே அவரை நம்பின ஒவ்வொருவரும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். நம்பியிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்தார். உங்களையும் ஆசீர்வதி, நீங்களும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களையும் கிருபையாய் காத்து நடத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம். நாம் செல்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த அனுதின மன்னாவை நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை ஏறெடுக்கும்படியாக எங்களுக்கு நீ பாராட்டி நம்முடைய இரக்கத்திற்காக உம்மை துதிக்கிறோம். என்னுடைய சபையின் பாஸ்டர் அம்மாவுக்கு கடந்த நாளிலே ஏற்பட்டதான ஆண்டவரே காரியத்தை நீர் அறிந்திருக்கிறார். எப்படியெல்லாம் அவர்களுக்கு இக்கட்டு வந்தது, சோதனை வந்தது, பரீட்சை வேதனை வந்தது என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் இருந்தவர்களை நீ பாதுகாத்து அவர்களை விடுவித்து தேவை ஒவ்வொன்றையும் சந்தித்து எங்களை எந்த நிலையிலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லாவற்றிலும் எல்லா நிலையிலும் எங்களை ஆண்டவரே தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுடைய மகாபிரிய தெய்வற்காக நாங்கள் போய் துதிக்கிறோம். குழந்தைகளை பலப்படுத்துவீராக, சகாயம் பண்ணுவீராக. உடைய கருத்தினால் நாளும் தாங்கி நடத்த வேண்டும் என்று உடைய கருத்தை அர்ப்பணிச்சு வைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.